தொடர்ந்து இணைப்பில் செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். மதியழகன், நீங்க கூறியது போல குறைந்த தொலைவு என்றாலும் கூட அதிகப்படியான தொண்டர்கள் அங்கே வருகை தந்திருக்கக்கூடியதை நம்மால பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள்? ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் கேப்டன் அவர்களினுடைய உடல் தற்பொழுதுதான் அந்த மதுரவாயில் சாலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தூரம் குறைவாக தான் இருக்கிறது, ஆனால் அன்பு அதிகமாக இருப்பதால் எளிதில் உடல் அங்கு அடைய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இருப்பினும் அந்த மக்கள் அன்பு வெள்ளத்தில் ஊர்ந்தபடியே கேப்டனை சுமந்து இருக்கக்கூடிய அந்த வாகனமானது கனத்த இதயத்துடன் தேமுதிக அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கேப்டனுடைய உடலானது தேமுதிக அலுவலகம் வந்து அடைய இருக்கிறது. அதனை தொடர்ந்து அங்கு கட்சி அலுவலகத்திற்குள் கேப்டனுடைய உடலானது வைக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள், தொண்டர்கள், அவருடன் நடித்த சக கலைஞர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். நாளை தான் கேப்டனுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று முதல் நாளை வரை தங்களது பாசத்திற்குரிய தலைவராகவோ நடிகராகவோ பார்த்த பல்வேறு பரிமாணங்களில் மக்களுக்கான ஒரு அன்பை பெற்ற கேப்டனுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். மதியழகன், நீங்கள் கூறியது போலவே அன்பு வெள்ளத்தில் தான் கேப்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ கட்சியுடைய அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள், மக்கள், திரைப்பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்த வருவார்கள். அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது? தேமுதிக தலைமை அலுவலகத்தை சுற்றி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. கேப்டனுடைய உடலானது இன்னும் வந்து அடையாவிட்டாலும் கூட இரங்கல் செய்தி கிடைத்த உடனேயே அவர் வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ச்சியாக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த கோயம்பேடு பகுதியே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த கட்சி அலுவலகம் கூட முக்கிய சாலையிலேயே, பிரதான சாலையிலேயே அமைந்திருப்பதன் காரணமாக தொண்டர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் கூடியிருப்பதால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக அந்த பகுதியை நோக்கி தொண்டர்கள், பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகாமையில் இருப்பதால் தொண்டர்கள் வருகைக்கும் வசதியான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் மிக அதிக அளவில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வரக்கூடிய தொண்டர்களோ பொதுமக்களோ கட்சியினுடைய அந்த தலைமை அலுவலகத்தில் சென்று விடாதபடி அந்த அலுவலகத்தினுடைய வாயில்கள் தற்பொழுது பூட்டப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது அவரது குடும்பத்தினர், கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டுமே தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு கேப்டன் விஜயகாந்துடைய உடலை எங்கு வைக்க வேண்டும், அஞ்சலி செலுத்த வருவது எப்படி, அங்கிருந்து அஞ்சலி செலுத்தியவர்கள் வெளியேறுவது எப்படி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் தற்பொழுது உள்ளே செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு வெறும் தொண்டர்கள், பொதுமக்கள் மட்டுமின்றி முக்கிய பிரமுகர்களும் வருவார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய ஒரு கடமை தற்பொழுது காவல்துறையினருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தொண்டர்களும் மிக அதிக அளவில் கூடுவார்கள். அதற்கு ஏற்றாறு போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், சாலையில் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது காவல்துறையினர் விரிவாக மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள், தொண்டர்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வரிசையில் நிற்கப்பட்டு அவர்கள் வரிசையாக கேப்டனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து வருகிறார்கள். அந்த இடம் சற்று விலாசமான இடமாக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்றாறு போல ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு புறம் தொண்டர்கள், பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் மற்றொரு புறமாக அனுப்பப்படுவார்கள். அதே போல வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் அதிமுக்கிய நபர்களும் அங்கேயே சிறிது நேரம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. கேப்டனுடைய உடலானது
இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக தலைமை அலுவலகத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கேப்டனுடைய உடலானது நாளை வரை பொதுமக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், அவரினுடைய சக கலைஞர்கள் உள்ளிட்டோரினுடைய அஞ்சலிக்காக உடலானது வைக்கப்பட இருக்கிறது. கேப்டனுடைய உடல் தற்பொழுது வந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுதே கோயம்பேடு அந்த தேமுதிக அலுவலகத்தை சுற்றி தொண்டர்கள், பொதுமக்களினுடைய படையெடுப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் தற்பொழுது முதலே ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். கேப்டனுடைய உடல் வந்தவுடன் பொதுமக்கள், தொண்டர்கள் தங்களது இறுதி அஞ்சலியை கேப்டனுக்கு செலுத்துவதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.